இங்க இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக புரோக்கர் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்திருப்பாங்க. அதுல இருக்க கொஸ்டினுக்குலாம் யார் இந்த பொண்ணு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்களோ அந்த பையனை தான் இவங்க ஓகே பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. ஏகப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கு. அது இவங்க அப்பா அம்மா தான் படிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே ஒருத்தனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் பிடிச்சிருக்கு. அந்த பையனும் பொண்ணு பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துறான். இவங்க ரெண்டு பேரும் பேசணும்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க. நைட் வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகும் சொல்லி தோணுது. அதனால கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. 3 நாள் வரைக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோவும் வெறி புச்சமா சுத்தின்னு இருக்கான். 4வது நாள் ஃபர்ஸ்ட் நைட்டே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இவன் பாஞ்சலாம் சொல்லிட்டு தான் பாப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு ஃபார்ம் தின்னுட்டாங்க. அந்த ஃபார்ம்ல நிறைய கொஸ்டின்ஸா இருக்கும். இவங்க பாட்டு பேசினே இருப்பாங்க. அந்த ஃபார்ம் முதல்ல என்கிட்ட கூட அதை சைன் போட்டுறேன்னு சொல்லி சைனும் போட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த சம்பவமும் நடக்காம தூங்கிடுறாங்க. நான் பேங்க்ல லோன் போறேன். அந்த பணத்தை வச்சு நம்ம ரெண்டு பேரும் டூருக்கு போலாமா? கடன் வாங்கிட்டுலாம் நம்ம டூருக்கு போன எந்த அவசியமும் கிடையாது. 2 நாளைக்கு ஏதாவது பக்கத்துல இருக்க ஏரியாவை சொல்லுங்கன்றாங்க. 2 நாளைக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு புதுசா ஒரு கம்பெனில வேலையும் கிடைச்சிருக்கும். அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குமே வீட்லயே சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு ஜாயின் பண்ண 2 நாளுக்குள்ள காலை மாலை இரவுன்னு சொல்லிட்டு 3 வேலையுமே சம்பவமா நடந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு ஷேர் மார்க்கெட்லயும் பிட்காயின்ஸ்லயுமே நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்தை இந்த பையன் போன்லயும் பாத்துறான். நான் நீங்க டூருக்கு போறதுக்காக லோன் எடுக்கலாம்னு சொல்றேன். நீ உன் கையில இருக்க காசு எதுக்காக என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். நீ உன் கையில இருக்கிற காசு எனக்கு கூட நம்ம ரெண்டு பேரும் டூருக்கு போலான்றான். நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அந்த காசை எடுக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்கேன். நம்ம அந்த காசை எடுத்து டூருக்கு போனன்ற எந்த அவசியமும் கிடையாதுன்றாங்க. உன் காசா இருக்கவே தானே அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்க மாட்டேன். நானே நிறைய பணத்தை சம்பாதிச்சு நான் உன்னை டூருக்கு கூட்டு போறேன் பாருன்னு சொல்றான். வாக்குவாதம் ரொம்ப அதிகமானதுனால இந்த பொண்ணு கொடுத்த கிஃப்ட் இந்த பையனை உடையதுக்காக ட்ரை பண்றான். அது நான் கொடுத்த கிஃப்ட் அதோட விலை 3000 ரூபான்றாங்க. அந்த பையனை கீழே வச்சிடறான். இது உடைக்கிறதுக்கான முழு அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அந்த பொருளுமே உடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்றதை அத்த பாட்டில் சொல்லிடுறேன். தேங்க்யூ.